Hi everyone, I am Vediyappan. இந்த வீடியோவில் நாம Adobe Premiere Pro-வை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது, முக்கியமாக இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அப்படியே வீடியோவை நம்ம பார்க்க என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இந்த Adobe Premiere Pro-வை ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இப்படி தான் வரும். இதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ண உடனே அடுத்த ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் எந்த செட்டிங்ஸுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படியே டைரெக்டாக என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இது வந்து என்ன கேட்குது அப்படின்னா this project already exists, confirm overwrite, this action can't be undone அப்படின்னு கேட்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே நான் ஓவர்ரைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. இல்லைன்னா புதுசாக பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நீங்கள் புதுசாக பண்ணும்போது இது கேட்காது, டைரெக்டாக ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இதனுடைய இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வரும். இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரையிலும் இது ஒரு ஹை ரெசல்யூஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதால இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்காக நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர்னுடைய இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணணும். ஏன் வீடியோவை எடிட் பண்ணணும்? நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அதில் நாய்ஸ் இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு டீச்சர் அல்லது ஒரு வேற ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோஸில் நாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஆடியோவில் நம்மளுக்கு நாய்ஸ் இருக்கும். இப்போ தேவையில்லாத நாய்ஸ் அதிகமாக பேக்ரவுண்ட் வந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு எரிச்சலாக இருக்கும். அப்போ அந்த நாய்ஸை எப்படி வந்து நாம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் அதில் இருக்கக்கூடிய ஒரு நாய்ஸ் ஆடியோவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வச்ச வீடியோ நம்மளுடைய பிசியில் இருக்கணும். ஸோ இப்போ அந்த வீடியோவை இந்த சாஃப்ட்வேருக்குள்ளார கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் கிளிக் பண்ணுறோம். ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். இம்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஃபைலுக்குள்ளார வந்து கிளிக் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக Ctrl+I யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னுடைய வீடியோ எங்கே இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். இந்த பிசியில் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வீடியோ எங்கே சார் வச்சிருக்கேன் அப்படின்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். இதில் அந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே அந்த வீடியோ இந்த சாஃப்ட்வேருக்குள்ளார இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இம்போர்ட் ஆகிறது இந்த பேனல்ல எனக்கு காட்டும். இந்த ப்ராஜெக்ட் அன்டைட்டில்னு ஒரு சின்ன ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேனல்ல எனக்கு காட்டும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா அப்படியே ஒரு லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டைம் லைன்ல நம்ம விட்டுக்கலாம். ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டைம் லைன்ல கொண்டு வந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மால் சைஸில் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்சரை நம்ம இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை லெஃப்ட் கிளிக்கில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் மவுஸை மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு மூவ் ஆகும். அதாவது என்லார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்மால் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது பயன்படுத்தி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் பொழுது ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆன உடனே நான் பேச ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அதில் கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன். அந்த கேப் வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம இந்த ரேசர் டூலை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அல்லது நம்ம கீபோர்டில் சிங்கிற கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரேசர் டூல் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். எந்த இடத்துல அந்த ஆடியோ வீடியோ நம்மளுக்கு தேவையோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு நேராக ஒரு கட் பண்ணிடுங்க. பிறகு கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த ஏரோ மார்க் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக V ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த கட் பண்ண தேவையில்லாத பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் பேக் பேஸ் அல்லது டெலிட்டை கொடுக்குறேன். டெலிட்டை கொடுத்த உடனே அது டெலிட் ஆகிடும்.
பிறகு இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்கு இல்லையா, அப்ப வீடியோ ஸ்டார்ட் ஆனா எம்டியில் தான் வரும். பட் இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணோம், வீடியோவை தள்ளிட்டு வரணும். அப்போ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். இது பேசிக். இதே ஆரம்பிக்கும் போது சரி, அதே மாதிரி முடியும் போது சரி, நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்டை கட் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு பயன்படும். பிறகு இந்த வீடியோவில் அதாவது ஆடியோவில் நம்மளுக்கு நாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு கார்னர்ல அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற டூல் வந்து இருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ங்கிற இந்த டூல்ஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன சார் செய்யறது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் யூனிட்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லேர்னிங், அசம்பிளி, எடிட்டிங், கலர், எஃபெக்ட்ஸ், ஆடியோ, கிராஃபிக்ஸ், லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுல எஃபெக்ட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைட்ல வந்துடும். இப்போ இங்க போயிட்டு இந்த எஃபெக்ட்ஸை நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு சர்ச் பார் நம்மளுக்கு வரும். இதுல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டி நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டி நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ இந்த டி நாய்ஸ் அப்படின்னு ஒரு நேம்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் இந்த கீழே. ஓகேவா? இப்போ நீங்க சைமல்டேனியஸா வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இந்த டி நாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொண்டு வந்து இந்த டூல் கொண்டு வந்து கரெக்டான ஆடியோ ஃபைல் மட்டும்தான் செலக்ட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல கொண்டு வந்து விட்டுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எங்க சார் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி டி நாய்ஸ் அப்படிங்கிற நேம்ல இங்க ஒரு ஃபோல்டர் மாதிரி நம்மளுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல நம்மளுக்கு காட்டும். கஸ்டம் செட்டப் இருக்கு பாருங்க. அதுல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல இந்த மாடலுக்கு கீழே ஒரு அமௌண்ட்ல ஒரு லைன் இருக்கு, அதுல ஒரு டாட் இருக்கு. ஓகே, இதை நீங்க முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப 0 வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோஸ்ல மேக்சிமம் நாய்ஸ் இருக்கும். நீங்க அப் டு 100 வரல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் இந்த கம்ப்ளீட்டா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். பிறகு இதுல வால்யூமை நீங்க இன்க்ரீசஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிக்ரீசஸ் பண்ணலாம். எந்த கீ யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய லைனை வேரியேஷன்ஸ் பண்ணி இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும் போதே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே போங்க. சில விசிபிளுக்கு நீங்க இந்த பாயிண்ட மூவ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு மீண்டும் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப எந்த பாயிண்ட் வரல கரெக்டா இருக்கோ அதோட நீங்க நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேல நீங்க அதை மூவ் பண்ண வேண்டாம். பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப உங்க வீடியோல ஆரம்பத்துல எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அங்க இருந்த நாய்ஸை விட இங்க நாய்ஸ் இருக்கிறதுனா வாய்ப்பே இல்லை. அப்ப நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ். இப்ப அடுத்ததான் எனக்கு ஒரு டவுட் வரும். ஸோ என்னுடைய வீடியோல உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆடியோ வந்து ரொம்ப லோவா இருக்கு சார், இது எப்படி நான் ஆம்பிளிஃபை பண்றது, இது எப்படி நான் இன்னும் சவுண்ட் அதிகமாகிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளார போயிட்டு என்ன பண்றீங்க சார் அப்படின்னா இதுல ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு பாருங்க, ஆம்ப்ளிடியூட் அண்ட் கம்ப்ரஷன். அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆம்பிளிஃபைன்னு இருக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையை நீங்க லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு மீண்டும் கொண்டு வந்து இந்த ஆடியோ ஃபைல கொண்டு வந்து நம்ம விடுறோம். அப்படி விடும் பொழுது மீண்டும் எஃபெக்ட் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த ஆம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதுல கஸ்டம் செட்டப்ல போயிட்டு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிறதா லெஃப்ட் ரைட் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு இப்போதைக்கு சைமல்டேனியஸா மாறும். நம்ம ரெண்டுமே ஈவனா வச்சிருக்கோம், ரெண்டுமே சிங்க் பண்ணிருக்கோம், அதாவது லிங்க் பண்ணிருக்கோம், அதனால ரெண்டுமே மாறும். இன்கேஸ் நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஸ்பீக்கர்ல மட்டும் அதிகமா கேட்கும், ரைட் சைட்ல லோவா கேட்கும், அந்த மாதிரியும் மாத்திக்கலாம். பட் இப்ப இதை நீங்க மாத்துறீங்க இன்க்ரீசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் அப்படிங்கிறது லவுட்னஸா மாறும், அதிகமான ஒரு ஒளியோட நம்மளுக்கு. இதையும் நம்ம மாற்றும் பொழுது அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே மாத்தணும். இப்படி மாத்தினாதான் என்ன தெரியும்னா அதுல நாய்ஸ் அதிகமான டெசிபிள்ல நம்ம சவுண்டா இன்க்ரீஸ் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இது வரை நம்மளுக்கு ஸ்மூத்தா நாய்ஸ் இல்லாம வருதோ அது விட்டுக்கலாம். ஓகே, முடிச்ச உடனே இதை நீங்க க்ளோஸ் பண்ணி. ஓகே, இப்ப இதோட நம்மளுக்கு இந்த பேசிக் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம இதுல வந்து கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வரணும் சார் அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஈவன் கிராபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு.
ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கீழே எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் இதை கொண்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியேஷன்ஸ் மூவ் ஆகிற மாதிரி zoom ஆகுற மாதிரி ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டன்ஸ் வந்து நம்ம எப்படி சார் பண்ணுவோம் இந்த கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு கிராஃபிக்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு வந்து நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண சார் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். லோட் ஆகின பிறகு நம்மளுக்கு சம் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். அதாவது இதனுடைய ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு இல்லாததுனால ஃபாண்ட் இல்லை வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஓட்டி பாருங்க. ஸோ அப்படி ஓட்டி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோ மாதிரி லைக் பண்ணுங்க, போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணினா தான் நம்ம வீடியோ சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் புதுசாக வரும் அப்படிங்கிற அந்த இன்டிமேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு இது வந்து என்னது அப்படின்னா இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூபர்ஸாக மட்டும் இல்லாமல் என்னை போல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது பிடிச்சிருந்தது, எளிமையாக இருந்தது அப்படின்னா ஸோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு முழு இன்ஃபர்மேஷன்ஸோட வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர். நாம் பார்த்துருக்கிறது ஒரு 1% மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர்ல. இது தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.